பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்ற பின் எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருக்குமோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அவர்களும் அவ்வாறே நரகத்திலிருந்து கருகிய நிலையில் வெளியேற்றப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜீவ நதியில் போடப்படுவார்கள். நீர் கண்டதில்லையா, நதிக்கரை ஓரத்தில் வெள்ளப்பெருக்கில் அடுத்து வரப்பட்ட வித்து நீரும் எருவும் கலப்பதால் எவ்வாறு முளையிட்டு பசுமையாக வெளிவருமோ அவ்வாறே புத்தம் புதியவர்களாக ஜீவ நதியிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று வினவினார். உமது நற்செயல்கள் உம்மை மகிழ்ச்சி அடைய செய்து உமது தீய செயல்கள் உமக்கு கவலையை உண்டாக்குமேயானால் நீர் முஃமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீதும் அவனது ரசூலின் மீதும் உள்ள நேசம் மற்றவர்களின் நேசத்தை விட மிகைத்திருப்பது. 2. யாரை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பதும். 3. நெருப்பில்தான் எரியப்படுவதை வெறுப்பது போல் ஈமான் கொண்ட பிறகு குஃப்ரின் பக்கம் திரும்புவதை வெறுப்பதும் ஆகிய 3 தன்மைகள் எவரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் சுவையை பெற்றுக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், அபூதரே, ஈமானின் முடிச்சுகளில் உறுதி வாய்ந்தது எது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வும் அவன் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுக்காகவே ஒருவருக்கொருவர் உதவி புரிவது, அல்லாஹ்வுக்காகவே ஒருவர் மற்றவரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காகவே ஒருவர் மற்றவரை வெறுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். தெளிவுரை: உலகில் ஒருவர் மற்றவருக்கு நட்பு கொள்ளாதவரை இருந்தாலும் சரி, நட்பை துண்டிக்கதாக இருந்தாலும் சரி, தன் மனோ இச்சைக்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டும் இருப்பது ஈமானுடைய கிளைகளில் மிக முக்கியமானதும் உறுதியானதாகும். யார் என்னை பார்த்து என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஒரு முறை சுப செய்தி உண்டாவதாக. யார் என்னை பார்க்காமல் என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு 7 முறை சுப செய்தி உண்டாவதாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சபையில் நபித்தோழர்கள் பற்றியும் அவர்களது ஈமானுடைய நிலையை பற்றியும் சிலர் நினைவு கூர்ந்தார்கள். அச்சமயம் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடன் கண்கூடாக பார்த்த ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்தியத்தன்மையை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் எவனை தவிர யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறைவானவற்றை ஈமான் கொள்வதை விட சிறந்த ஒன்றை எவரும் ஈமான் கொள்வதில்லை. பிறகு இதற்கு ஆதாரமாக அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹ் லிருந்து யுமினூன பில் கைப் வரை ஓதினார்கள். பொருள்: அலிஃப் லாம் மீம் இது இறைவேதம், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மறைவானவற்றை நம்பும் பயபாக்தியாளர்களிற்கும் இது வழிகாட்டுகிறது. நான் எனது சகோதரர்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, நாங்கள் தங்களின் சகோதரர்கள் இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்டனர். நீங்கள் என்னுடைய தோழர்கள். எனது சகோதரர்கள் யாரென்றால் என்னை பார்க்காமலேயே என் மீது ஈமான் கொள்பவர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ அப்துர் ரஹ்மான் ஜுஹனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்த போது 2 நபர்கள் தம் வாகனங்களில் வந்தார்கள். அவர்களை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்விருவரும் கிந்தா மற்றும் மத்ஐஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அவர்களுடன் அவர்களுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த வேறு சிலரும் இருந்தனர்.
அவர்களுள் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்திய பிரமாணம் பையத் செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அவர்களது திருக்கரங்களை பற்றிய வண்ணம், யா ரசூலல்லாஹ், யார் தங்களை பார்த்து தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை உண்மைப்படுத்தி தங்களை பின்பற்றினாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் என்று வினவ, அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று பதிலளித்தார்கள். இதை கேட்டதும் அவர் பெருமானாரின் திருக்கரங்களை பரக்கத்திற்காக தடவிய பின் பையச் செய்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு மற்றொருவர் முன்னேறி சத்திய பிரமாணம் செய்ய அன்னாரது கரங்களை பற்றி, யா ரசூலல்லாஹ், எவர் தங்களை பார்க்காமலேயே தங்கள் மீது ஈமான் கொண்டு தங்களை உண்மைப்படுத்தி தங்களை பின்பற்றினாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் என்று வினவினார். அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும், இன்னும் அதிகமாக அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும், மேலும் அதிகமாக அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அவரும் பெருமானாரின் திருக்கரங்களை பரக்கத்திற்காக தடவிய பின் பையச் செய்துவிட்டு சென்று விட்டார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.